கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த புதிய நாளிலும் இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை என் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் உபவாசத்தோடு காத்திருக்கவும், இந்த நாளிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுன்னு சொன்னீங்களே, உம்முடைய வார்த்தையின்படியே நீங்கள் எங்களோடு பேசுகிறமுடைய வார்த்தைகளை கேட்கவும், வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, வேதத்தின் சத்தியத்தின் ஆழங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள இந்த நாள் எங்களுக்கு பிரயோஜனமான நாளாய் ஆண்டவரே, இன்னும் சத்தியத்தை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவிலே நாடோறும் வளர என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, ராஜாவினுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டுன்னு சொல்லி உடைய வேத வசனம் சொன்ன பிரகாரமாக உடைய வார்த்தையின் அதிகாரத்தை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் சொன்னபடியே அவர்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லி உடைய வேத வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் நீர் எங்களுக்கு இந்த வருடம் தந்த வாக்குத்தத்தத்தின்படியே இன்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க. இனியும் எங்களை நடத்த என் தேவன் நீங்கள் போதுமானவர். அப்பா, இந்த மாதத்தின் இந்த நாள் வரை நடத்தி வந்த தேவன் இந்த நாளுக்குரிய நன்மைகளையும் கிருபைகளையும் எங்களுக்கு தந்து உம்முடைய சத்தியத்தின்படி எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாங்கள் காத்துக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். வருகிற நாட்களிலும் ஆண்டவரே, குடும்பமாய் சபையோடு இணைந்து ஆராதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வழிவாசல்கள் எங்களுக்கு திறந்து தந்து எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலை என் தேவன் நீர் பரத்திலிருந்து எனக்கு உண்டாக்கி என் தேவன் எங்களுக்கு கரங்களிலே தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளை தகப்பன் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நல்ல பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நாம் நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவருடைய பாதம் பணிந்து அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நல்ல பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபவாசத்தோடு உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற உம்முடைய அடியார்கள் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் இருதயங்களிலே ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பாதைகளிலே, தொடர்ந்துள்ள நாட்களிலே ஆண்டவர் எங்களை கிருபையாய் தயவாய் நடத்தி செல்லுவீராக. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நாம் வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய 38ஆம் வசனங்கள் வரைக்கும். கடந்த சில வாரங்களாகவே நாம் நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வசனங்களை, அதிகாரத்தை நாம் வாசித்து தியானிக்கும்போது என்னுடைய மனதிலே வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? புதிதாய் சபைக்கு வருகிறதான ஒரு ஆத்துமா கூட இந்த பகுதியை வாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை, மேன்மையை, தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த 9ஆம் அதிகாரம் அவ்வளவும் ஆதியாகமத்திலிருந்தே, சிருஷ்டிப்பிலிருந்தே ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கிறது, மோசேயை குறித்து சொல்லியிருக்கிறது, யோசுவாவை குறித்து சொல்லியிருக்கிறது, நியாயாதிபதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் இங்கே இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஒரு புது விசுவாசி அல்லது இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிற ஒரு தனி நபர் கூட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த சுவிசேஷங்களை வாசிப்பதற்கு முன்பு அல்லது ஆதியாகமத்தை வாசிப்பதற்கு முன்பு இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தை வாசித்தால் நிச்சயமாக ஆதியாகமத்திலிருந்து இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்கிறதான முழு சரித்திரத்தையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையிலே இந்த நாளிலே அந்த அதிகாரத்தின் இறுதி வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசித்து தியானிக்கும்போது அதிலே 2 விதமான வார்த்தைகள், குறிப்பாய் சொல்லப்போனால் 2 வார்த்தைகள் என்று வைத்துக்கொள்வோமே. ஆனாலும் என்கிற ஒரு வார்த்தை, ஆகையால் என்கிறதான ஒரு வார்த்தை. இந்த ஆனாலும் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் நெவர்தலஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் என்கிறதான வார்த்தை ஆங்கிலத்திலே therefore என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த 2 வார்த்தைகளையும் ஆண்டவராகிய தேவன் சொல்லும்போது எப்படி அர்த்தப்படுத்தி சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை தியானித்து நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது எப்படிப்பட்ட தொனியிலே நாம் சொல்ல வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆனாலும், நெவர்தலஸ் என்கிறதான இதே வார்த்தைக்கு இன்னும் சில வார்த்தைகளும் தமிழிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும், ஆயினும் என்கிறதான வார்த்தைகளும் இதே அர்த்தத்தை கொண்டே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே முதலாவது ஆனாலும், இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் தொடங்குகிறது. ஆனாலும், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் உண்டாக்குகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவோ காரியங்களை என் ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு நான் செய்தேன், ஆனாலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலர் என் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல், நான் விரும்புகிறதை செய்யாமல், என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல்
தங்கள் இஷ்டப்படியே நடந்தார்கள் என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். தான் போகும் இடம் எந்த இடம் என்று கூட தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததிகளாகிய இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று இந்த வசனத்திலும் அங்கே மீண்டும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதிராய் வந்ததான சத்துருக்கள், எதிரிகள், யுத்தங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். ஒரு இடத்திலும் தோல்வியை இஸ்ரவேல் ஜனங்கள் தழுவவில்லை. எல்லா இடத்திலும் வெற்றி வாகை சூடினார்கள். எந்த யுத்த ஆயுதங்களும் தளவாடங்களும், ஏன் சேனைகளோ சேனை வீரர்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையிலே எதிராய் வந்த எல்லா யுத்தங்களையும் ஆண்டவர் தாமே அவர்களுக்காக யுத்தங்களை செய்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். மோசே நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையிலிருந்து பெற்றுக் கொடுக்கிறான். ஏனென்றால் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள், சட்ட திட்டங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆரம்பத்திலே இஸ்ரவேலின் தேவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி பலிகள் பண்டிகைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியமும் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருக்கும்போது அவர்களுக்கு கற்பிக்கப்படவில்லை. ஆகையினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் காலாகாலங்களில் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பித்து கொடுக்கிறார். பண்டிகைகள் எப்படி, பலிகள் எப்படி, எத்தனை கொடுக்கப்பட வேண்டும், பண்டிகைகள் எப்படி கொண்டாடப்பட வேண்டும், எந்தெந்த காலகட்டங்களிலே கொண்டாடப்பட வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், கேலண்டர் என்று ஒன்று கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைகளாக இருந்தபோது இல்லை. ஆகையினாலே ஆண்டவர் சொன்னார், இந்த மாதம் உங்களுக்கு முதலாம் மாதமாக இருப்பதாக என்று சொல்லி ஆபிப் என்கிறதான மாதத்தை கேலண்டரின் முதல் மாதமாக கொடுத்தார். இப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தாமே கொடுத்து 10 கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்து மோசேயின் மூலமாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சீனாய் மலையிலே இவ்வளவு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கட்டளைகள் கற்பனைகளை நான் உங்களுக்கு கொடுத்தேனே, ஆனாலும் அவைகளை நீங்கள் புறம்பே தள்ளிவிட்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய கற்பனைகளை கற்பித்த கற்றுக் கொடுத்த தீர்க்கதரிசிகளை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு கன்றுக்குட்டி என்கிறதான ஒரு விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரக ஆராதனையும் செய்ததினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று முதலாம் பிரதான கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்க, இந்த ஜனங்கள் அங்கே கன்றுக்குட்டியை உண்டாக்கி அங்கே அந்த தெய்வத்துக்கு முன்பாக, எகிப்தின் தெய்வங்களுக்கு முன்பாக ஆடி பாடி தொழுது கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் மன்னித்தேன். என்னை கோபப்படுத்துகிற, எனக்கு கோபம் உண்டாக்குகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள், ஆனாலும் நான் அவர்களிடத்தில் பொறுமையாக இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை தடவை, எத்தனை விதமான காரியங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை கோபப்படுத்துகிறார்கள், அவர் விரும்புகிற காரியத்தை செய்யவில்லை. ஆனாலும் இவைகளின் மத்தியிலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தேன், அவர்கள் செய்கிற பாவங்களை நான் மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். 27ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். இங்கே இந்த வசனம் ஆகையால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத இவ்வளவு காரியங்களை செய்த பிறகும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்கள் நெருக்கப்படுகிற நேரத்திலே, அவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி இவர்களை தோல்வி அடைய பண்ணுகிற அல்லது ஏன் கொன்று போட பண்ணுகிற அந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்ன செய்தாராம், அவர்கள் கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். பரலோகத்தின் தேவன்
இந்த ஜனங்கள் பூமியிலே இருக்கிறார்கள், நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுத்து உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்தீர், இரட்சகர்களை அவர்களுக்கு ஏற்படுத்தினீர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 27ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் எவ்வளவோ பாவம் செய்த போதிலும் அவர்களை விடுவிக்க, சத்துருக்களின் கைகளுக்கு அவர்களை ரட்சிக்க இரட்சகர்களை, நியாயாதிபதிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஜட்ஜஸ் என்கிற ஒரு புஸ்தகம் நம்முடைய வேத புஸ்தகத்திலே உண்டு. அது முழுவதும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், பாவம் செய்யும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுப்பார், உடனே அவர்கள் இந்த ஆண்டவருடைய ஜனங்களை மிகவும் நெருக்குவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்தில் மீண்டும் அவர்கள் கூக்குரலிடுவார்கள், ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களுக்கு இந்த ராஜா எங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிறான், ஆகையினால எங்களை விடுவியும் என்று அவர்கள் கேட்கும்போது ஆண்டவர் அங்கே இரட்சகர்களை, அதாவது நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார் என்று நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே 15 நியாயாதிபதிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன், இவர்கள் ஆண்டவரால் 100க்கு 100 நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, மனிதர்களால் நியமிக்கப்பட்டவர்களும் அல்ல, ராஜாக்களின் சந்ததிகளும் அல்ல. அந்த சமயத்திலே யார் இந்த இஸ்ரவேல் தேசத்திலே யாராவது ஒருவர் கொஞ்சம் திறமை உள்ளவர்களாய், சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருந்தால் அந்த ஜனங்கள் அவர்களிடத்தில் கேட்பார்கள், இப்படி இன்னார் இன்ன தேசத்தில் உள்ள ராஜா நம்மை தோற்கடிக்க வருகிறான், நமக்கு விரோதமாய் வருகிறான், எதிர்த்து வருகிறான், ஆகையினாலே நீ எங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்து எங்கள் நியாயத்தை விசாரிக்க வேண்டும் என்று இவர்கள் கேட்கும்போது அந்த குறிப்பிட்ட நபர் சில காலம் அவர்களுக்கு நியாயாதிபதியாக இருந்து அவர்களுடைய வழக்குகளை விசாரித்து அவர்களுக்கு நீதி செய்வான். இதுதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி ஒத்னியேல் என்கிற ஒருவன். அவன் காலேபின் மருமகன். ஒத்னியேல் முதல் சாமுவேல் வரைக்கும் 15 பேர் இவர்களை நியாயம் விசாரித்தார்கள். அதிலே சிம்சோன், கிதியோன், எப்தா, ஏகூத் போன்ற நல்ல நியாயாதிபதிகள் உண்டு. ஆண்டவருக்கு பயந்து அவர்கள் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். ஒரு பெண் நியாயாதிபதி, தெபோராள் என்கிற ஒரு பெண் நியாயாதிபதி, அவள் ஏற்கனவே ஒரு நியாயாதிபதி, பேரிச்ச மரத்தின் கீழே இருந்து ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாள். எனவே அவள் தொடர்ந்து சில காலம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார். ஆண்டவர் நல்ல அன்புள்ள தேவன், தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார், தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் எப்பொழுது அந்த ஆண்டவருக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் மாறுகிறார்களோ அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வதிக்கும் கரத்தை அவர்களை விட்டு அப்படி மெதுவாக நீக்கி போடுவார். சொல்லப்போனால் பாதுகாப்பின் கரத்தை அப்படியே அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மாற்றி போடுவார். உடனே என்ன நடக்கும்? எதிரிகள் வந்து இவர்களை அடிமைகளாக்குவது போல அவர்களை மேற்கொள்வார்கள். இப்படி பல காலகட்டங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து செய்து ஒரு காலகட்டத்தில் அந்த தேசிய அளவில் இவர்களுடைய பாவம் பெருகிவிட்டது. ஒரு சிறு கூட்டத்துக்குள்ளே அல்ல, ஒரு குடும்பத்திலே அல்ல, அல்லது ஒரு கோத்திரத்துக்குள்ளே அல்ல, தேசிய அளவிலே இவர்களுடைய பாவம் மிகவும் பெரிதாகிவிட்டது. விபச்சாரம் பெருகிவிடும், அப்படியே விக்கிரக ஆராதனை பெருகிவிடும், இஸ்ரவேலின் தேவனையே நினைக்காமல் அவர்கள் போய்விடுவார்கள். நாம் அந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கும்போது நியாயாதிபதிகளில் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் தியானிப்போமே ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். எனவே ராஜா இல்லாத சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்க, நியாயம் செய்ய, சரியாய் நீதியாய் விசாரிக்கிற தலைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இங்கே ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்து ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய், வேசித்தன விபச்சாரிகளாய் அங்கே மாறிப்போகிறார்கள். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சத்துருவிடத்திலே ஒப்பு கொடுப்பார்.
ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி மீண்டும் அவர்கள் அழுவார்கள். அப்படி அழும்போது ஆண்டவர் ஒரு இரட்சகனை ஏற்படுத்துவார். இப்படித்தான் இவர்களுடைய ஒரு சுழற்சி என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு விரோதமாய் செய்வார்கள், ஆண்டவர் சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுப்பார். அங்கே எங்களை நெருக்குகிறார்கள், கஷ்டமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். ஒரு இரட்சகனை ஏற்படுத்துவார். அவர்கள் நியாயம் விசாரிப்பார்கள். கொஞ்ச காலம் சந்தோஷமாக நார்மலாக இருப்பார்கள். மீண்டும் பழையது போல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இப்படியே ஒரு சுழற்சி நியாயாதிபதிகள் காலத்தின் எல்லா காலங்களிலேயுமே இருந்ததை நாம் பார்க்கிறோம். 28ஆம் வசனம் அங்கே சொல்லுகிறது, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கி விட்டீர். பாருங்கள், வசனத்துக்கு வசனம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், தம்முடைய ஜனம் என்று வேறு பிரிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆகையினாலே ஆண்டவர் இவர்களை என்ன பாவம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு இரட்சகர்களை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மறுபடியும் இந்த 28ஆம் வசனம் சொல்லும், மறுபடியும் பொல்லாங்கு செய்ய தொடங்கினார்கள். எத்தனை முறை ஒருவேளை பெற்றார்களாகிய நாம் அல்லது பெரியவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய கீழே இருக்கிறவர்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். ஒரு முறை, 2 முறை, 3 முறை தவறு செய்தால் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு இது செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறோம். அதையே அவர்கள் தொழிலாக வைத்து கொண்டு செய்தால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனால் ஆண்டவர் இது அவருடைய ஜனம் அல்லவா? எனவே மீண்டும் மீண்டும் மறுபடியும் ஜனங்கள் பாவம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புவார்கள், ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார், மீண்டும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். 29ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திருட சாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி செவிகொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். பாருங்கள், ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவர் இங்கே எழுதும்போது தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்தார்கள் என்றே அங்கே சொல்லுகிறார். ஆனாலும் நான் எவ்வளவோ மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு நன்மை செய்த போதிலும், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கொடுத்த போதிலும் இவர்கள் அகங்காரமாய் நடக்கிறார்கள், கற்பனைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, கட்டளைகளுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள், கழுத்தை கடினப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி வேதனைப்படுகிறார். இப்படி ஒரு மனிதனாக இருந்தால் அல்லது ஒரு தலைவனாக பூமியிலே இருந்தால் இவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட வேண்டும் என்றே தோன்றும். ஆனாலும் மனிதர்களுக்கு கோபம் வந்தாலும் ஆண்டவராகி தேவன் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலர் மீது அன்றைக்கு அவ்வளோ கோபப்படவில்லை. மீண்டும், ஏனென்றால் 430 ஆண்டுகள் எகிப்திலே இருந்து அவர்கள் எகிப்தின் பாரம்பரியங்கள், எகிப்தின் கலாச்சாரங்கள், எகிப்தின் காரியங்களை எல்லாம் தான் கற்றிருக்கிறார்களே ஒழிய இஸ்ரவேலின் தேவனுடைய காரியங்கள், யூதர்களுடைய அல்லது இஸ்ரவேலருடைய அல்லது எபிரேயர்களுடைய கலாச்சாரங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. இதுதான் ஆரம்ப கட்ட காலங்கள். எனவே ஆண்டவர் மிகவும் தாழ்மையாய், பொறுமையாய், மன்னிக்கிறவராய் இந்த ஜனங்களுக்கு இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர் என்று அங்கே பார்க்கிறோம். அந்நிய தேசங்களின் ஜனங்கள் கைகளிலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுத்தார். 31ஆம் வசனம், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இங்கே நியாயாதிபதிகளின் நாட்களிலே
நான் சொன்னேன் 15 நியாயாதிபதிகள் அவர்களை நியாயம் விசாரித்தார்கள். அதில் ஒரு நியாயாதிபதி என்ன செய்தான், அவனுடைய நாட்களிலே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒருவன் வருகிறான். 12ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறிய அடித்தான், பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான் என்று சொல்லப்படுகிறது. எக்லோன் என்று சொன்னால் கன்றுக்குட்டி என்று அர்த்தம். இங்கே பாருங்கள், மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை 18 நீண்ட ஆண்டுகளாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இந்த அடிமைத்தனம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே வந்து இந்த எதிராய் வருகிறதான ராஜாக்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்தந்த தேசத்திலேயே வைத்திருப்பார்கள். தங்கள் தேசங்களுக்கு பிடித்து கொண்டு போக மாட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அதே இடத்திலே அவர்கள் வைத்து தங்களுக்கு அடிமைப்படுத்தி விடுவார்கள். அப்படித்தான் மோவாபின் ராஜா அந்த எக்லோன் என்கிறவன், அந்த கன்றுக்குட்டி என்று அர்த்தம் உள்ளவன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறான். உடனே அடிமைத்தனம் மிகுந்து போய்விட்டது. ஏன்? அங்கே காணிக்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும், வரி செலுத்த வேண்டும், அதிகமான வரி வசூல் செய்வார்கள், வரி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு விதமான சுயாதீனமும் இராது, முழுவதும் அடிமைத்தனம். எரிகோ என்கிறதான பட்டணத்தில் பேரீச்ச மரங்கள் உண்டு. அந்த எரிகோ பட்டணத்தையும் பிடித்து விட்டார்கள் இந்த மோவாபின் ராஜா. இப்பொழுது அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேரீச்சம் பழங்களும் இல்லை. பேரீச்சம் பழங்களை தின்னு வாழ வேண்டியதான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணம் பறிபோனதினாலே இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறார்கள். எப்படி ஒரு கன்றுக்குட்டி ஒரு வண்டியிலே மாட்டப்பட்டு இருக்கும்போது அங்கே கீழே இருக்கிறதான வைக்கோலை சாப்பிட வேண்டும். ஆனால் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கன்றுக்குட்டியாகிய மோவாபின் ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நுகத்திலே பூட்டி கன்றுக்குட்டி சாப்பிடுகிற அந்த வைக்கோலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறான். மாறாக மோவாப் ராஜாவும் மோவாப் தேசத்து ஜனங்களும் பேரீச்ச மரங்களை சாப்பிட்டு கொளுத்து விடுகிறார்கள். இந்த எக்லோன் என்கிறவன் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான் என்று நாம் பின்னாலே உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். எனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் கஷ்டம். பேரீச்சம்பழம் இல்லை, சரியான ஆகாரம் இல்லை, வரி அதிகமாக கட்ட வேண்டியது இருக்கிறது, 18 ஆண்டுகள். எனவே அவர்கள் என்ன செய்தார்களாம்? 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். இப்படி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஏகூத் என்கிறதான ஒரு இரட்சகனை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இருந்து எழுப்புகிறார். இந்த ஏகூத் இடது கை பழக்கம் உள்ளவன் என்று இங்கே பார்க்கிறோம். அந்த சம்பவத்தை நாம் தொடர்ந்து வாசித்தால் இந்த ஸ்தூலித்த மோவாப் ராஜா அதிகமான காணிக்கைகளை எல்லாம் இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து வாங்கி அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறான். இந்த ஜனங்களை மிகவும் அடிமைப்படுத்துகிறான். ஒரு முறை இந்த ஏகூத் என்ன நினைக்கிறான்? எப்படியாவது இந்த மோவாப் ராஜாவை கொன்று போட வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பெரிய கஷ்டம் இவர்களுக்குள்ளே. எனவே இரட்சகனாக நியாயாதிபதியாக ஏற்படுத்தப்பட்ட ஏகூத் என்ன செய்கிறான்? காணிக்கைகளை எல்லாம் அந்த ராஜாவுக்கு கொடுத்து தீர்ந்த பிறகு அந்த ராஜாவிடத்திலே, ராஜாவே, உம்மிடத்தில் பேச வேண்டிய ஒரு ரகசியமான தேவ வார்த்தை உண்டு, ஆகையினாலே நான் உம்மிடத்திலே பேச வேண்டும் என்று சொல்லுகிறான். ராஜாவும் இந்த வார்த்தையை நம்பி மற்றவர்களை எல்லாம் வெளியே போகச் சொல்லுகிறான். இப்பொழுது அந்த ஏகூத் என்கிற இஸ்ரவேலின் இரட்சகனும் அந்த மோவாபின் ராஜாவும் ஒரு அறையிலே அங்கே இருக்கிறார்கள். திடீரென்று அவன் என்ன செய்கிறான்? கிட்டே போய் அந்த ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான் என்று சொல்லப்படுகிறது. அலகோடே கூட கைப்பிடியும்
உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றிற்குள் போன கத்தியை அவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நிணம் அலகை சுற்றி கொண்டு அடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. பாருங்கள், எவ்வளவு ஸ்தூலித்த மனுஷனாக இருந்திருந்தால் இவன் குத்தின அந்த கத்தி அலகோடே வயிற்றுக்குள்ளே போய்விட்டதாம், பின்புறத்திலே தெரிந்ததாம். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கத்தியைத்தான் இந்த ஏகூத் தயாரித்து கொண்டு போயிருக்கிறான். ரகசியமாய் அவனிடத்தில் பேசி தந்திரமாய் சொல்லி அவனை கொண்டு போட்டான். இப்படி பல வேளைகளிலே இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்குள்ளே நியமிக்கப்பட்ட அந்த இரட்சகனாலே எதிரிகளிடத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆனாலும் இந்த ஜனங்கள் பல வேளைகளிலே அவர்களுக்கு அறிவு வரவில்லை, ஆண்டவரை தேட வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை. இந்த 18 நீண்ட ஆண்டுகள் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாட்களிலே ஒரு கூனி ஜெபாலயத்திலே இருக்கிறாள். அவளுக்கு எத்தனை ஆண்டுகள் பலவீனம் இருந்தது தெரியுமா? 18 ஆண்டுகள். கூனி என்று சொன்னால் நேரடியாக ஜனங்களை பார்க்க முடியாது, பொருட்களை பார்க்க முடியாது, பூமியையே பார்க்கக்கூடிய அளவுக்கு குனிந்து நடப்பாள். கூனி 18 ஆண்டுகளாய் பிசாசானவன் ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியை அவள் மீது வைத்து அவளை குனிந்து கூனியாய் நடக்க பண்ணினான். ஆண்டவர் வந்து அவள் மீது இரக்கப்பட்டு அவள் மீது தன்னுடைய கையை வைத்து அவளை சுகமாக்கினார். அவள் நிமிர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாள். அதே போல இங்கே 18 ஆண்டுகளாய் கூனியாய் அல்லது குனிந்து சத்துருக்கள் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏகூத் என்கிறதான இரட்சகன் மூலமாக அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய தன்மைகளை அங்கே சொல்லுகிறார். நெகேமியா, வேத பாரகனாகிய எஸ்ரா, லேவியர், ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாரும் தான் இந்த காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவருடைய தன்மையை சொல்லுகிறார்கள். பாருங்கள், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன், இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக என்று ஆண்டவருடைய தன்மைகளை சொல்லி ஆண்டவரை ஆராதித்து ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபமும் அவர்கள் வைக்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் செய்த காரியங்களை ஓரளவு உணர்ந்து கொள்கிறார்கள். அடிமைப்படுத்துகிறதான ராஜாக்கள் மிகவும் கொடுமையாய் அடிமைப்படுத்துகிறதுனாலே இரட்சகர்கள் வரும்போது ஓரளவு சுயாதீனமாய் விடுதலையாய் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம், அவருடைய தன்மை, நீர் மன்னிக்கிறவர், நீர் எங்களை காக்கிறவர், கிருபையும் நீர் இரக்கமும் உள்ள தேவன் என்றெல்லாம் சொல்லி அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 32ஆம் வசனத்திலே அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அசீரியா ராஜாக்களின் நாட்கள் என்று சொல்லும்போது அசீரியா ராஜாக்களிலே முக்கியமான 2 ராஜாக்களுடைய பெயர்கள் ராஜாக்களின் புஸ்தகத்திலே ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த போது நாம் பார்க்க முடியும். அவைகள் சனகரிப் என்கிறதான ஒரு ராஜா, அசீரிய ராஜா. இந்த சனகரிப் எசேக்கியாவின் நாட்களிலே யூத ஜனங்களுக்கு விரோதமாக தவறான வார்த்தைகளை பேசுகிறான். நாம் அதை எசேக்கியாவின் சரித்திரத்திலே ராஜாக்களின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், நாளாகம புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயும் நாம் அதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியாக இருந்தான். எனவே எசேக்கியா ராஜாவின் நாட்களில் இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப் எவ்வளவு தரங்கட்ட வார்த்தைகளை ஆண்டவரை குறித்தும் அவருடைய ஜனங்களை குறித்தும் சொன்னான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் இங்கே எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அந்த சனகரிப் ராஜா அனுப்பின கடிதத்தை வைத்து அங்கே அவன் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறான். ஜெபித்த போது நடந்தது என்ன? ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு ராத்திரியில் 1,85,000 பேரை ஒரே அடியாக அடித்து கொன்று போட்டான் என்பதை நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லும்போது ஏற்கனவே ராஜாக்களின் நாட்கள் முடிந்து விட்டது.
அதை வைத்து சொல்லுகிறார்கள், அசீரியா ராஜாக்கள் எவ்வளவு அநியாயம் செய்தார்கள், இந்த யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு எவ்வளவு வேண்டாத்தனம் பண்ணினார்கள் என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் அதை சொல்லுகிறார்கள். இன்னொரு ராஜா சல்மனாசேர் என்கிறதான ஒரு ராஜா. அந்த நாட்களிலே இந்த அசீரிய ராஜாக்கள் மிகவும் வல்லமை உள்ள ராஜாக்களாக இருந்தார்கள். இவர்களை தொடர்ந்து பாபிலோன் நேபுகாத்நேச்சார் வருகிறான். நேபுகாத்நேச்சாரும் ஒரு வல்லமை மிகுந்த ராஜா. ஆரம்ப காலங்களிலே இந்த அசீரிய ராஜாக்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்களாய், மிகவும் திறமை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 33ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். ஓரளவுக்கு இந்த ஜெபம் பண்ணின பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தங்களை தாங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நீர் நியாயமும் நீதியும் தான் செய்தீர், நாங்கள் தான் ஆகாமியம் பண்ணினோம். ஆகாமியம் என்று சொன்னால் விக்கட்னஸ், துன்மார்க்கத்தனம். எனவே தாங்கள் செய்வது துன்மார்க்கத்தனம், ஆண்டவர் செய்கிறது நியாயம் நீதி என்பதை அந்த வசனத்திலே அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். 34ஆம் வசனம், எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். பாருங்கள், இந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போன போது, விண்ணப்பம் பண்ணின போது ஆண்டவர் அவர்களோடு இடைபடுகிறார். எவ்வளவு முரட்டாட்டமான கொடுமையான காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவருடைய தன்மைகளை உணர்ந்து ஒரு சின்ன ஜெபம் ஏறெடுத்த போது ஆண்டவர் இவர்களுடைய புத்தியையே மாற்றி ஆண்டவருடைய தன்மை எவைகள், தங்களுடைய நிலைமை என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வைக்கிறார். 35ஆம் வசனம், அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். எப்படி இவர்கள் அடிமைகளானார்கள் நாம் அறிவோம். ராஜாக்களை குறித்து சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பு இவர்கள் நியாயாதிபதிகளை குறித்து சொல்லுகிறார்கள். நியாயாதிபதிகளின் காலங்களை தொடர்ந்து அங்கே ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். அங்கே ராஜாக்கள் ஆளுகை செய்யும்போது இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலையும் சவுல், பென்யமீனியன் ஆகிய சவுல், அதாவது யூத கோத்திரத்தை சேர்ந்த தாவீது, தாவீதின் குமாரனான சாலமோன், 3 பேரும் சமஸ்த இஸ்ரவேலையும் 40 ஆண்டுகள் ஆளுகை செய்தார்கள். ஆனால் சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பின் நாட்களிலே செய்ததினாலே ஆண்டவர் அவன் மீது கோபப்பட்டு ராஜ்யபாரத்தை அவனிடத்திலிருந்து பிடுங்கி ராஜ்யபாரத்தை 2 ஆக்குகிறார். தன்னுடைய தாசனாகிய தாவீது நிமித்தம் இங்கே சாலமோனுக்கு கொடுத்த தேசத்தில் தொடர்ந்து அங்கே முழுவதும் அவனிடத்திலிருந்து பிடுங்கி போடவில்லை. ஒருவேளை சாலமோன் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தாலும் தாவீது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ததினாலே 2 கோத்திரங்களை சாலமோனை தொடர்ந்து அவனுடைய சந்ததிக்கும், மீதி 10 கோத்திரங்களை அங்கே இஸ்ரவேல் என்று யெரொபெயாமின் தலைமையிலும் அங்கே கொடுக்கிறார் ஆண்டவர். சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம், ரெகோபெயாமுக்கு ஆண்டவர் தாவீது நிமித்தமாக 2 கோத்திரத்தை கொடுக்கிறார். அது யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். அது யூத ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. 10 கோத்திரங்கள் அடங்கிய யெரொபெயாம் ஆண்டு வந்த அந்த 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ராஜ்யம் அல்லது வடக்கு ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. பின் நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஆனாலும் சரி, யூதா ஆனாலும் சரி, அவர்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறார்கள். அதில் மிக மோசமாக நடந்து கொண்டது இஸ்ரவேல் ராஜாக்கள். எல்லாருமே மோசமான ராஜாக்கள். அவர்களில் ஒருவனை நாம் எடுத்தால் ஆகாப் ராஜா பாகாலை வணங்குகிறான், ஏசபேலை திருமணம் பண்ணி எலியாவை மிரட்டுகிறார். இப்படி பல காரியங்கள்
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்துமே அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். ஆக இஸ்ரவேலின் ராஜா எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களைத்தான் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கே அசீரியா ராஜாக்களை அனுப்பி இந்த இஸ்ரவேலை அங்கே சிறைப்பிடிக்கிறார். எப்படி சிறைப்பிடிக்கிறார் தெரியுமா? இதை தொடர்ந்து 586 கிமு 586 யூத ஜனங்கள் பாபிலோன் ராஜாக்களால் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். அது வேறு. ஆனால் அதற்கு முன்பு கிமு 722 அசீரியா ராஜாக்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றி விடுகிறார்கள். சிறைப்பிடித்தாலும் தங்களுடைய தேசத்திற்கு இவர்களை கொண்டு போகவில்லை. இதனுடைய வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அசீரியா ராஜா அவர்கள் அந்த நாட்களிலே வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தை யுத்தம் செய்து பிடிக்கிறார்கள். பிடிக்கும்போது சிறைப்பிடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு போகாமல் இங்கே இருக்கிற இடங்களிலேயே அவர்களை வைத்துவிட்டு ஒரு சிலரை அந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எடுத்து அந்த அசீரியா ராஜா யாரை அல்லது எந்தெந்த தேசத்தை சிறைப்பிடித்து தன்வசமாக வைத்திருந்தானோ அந்த தேசங்களிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இஸ்ரவேலராக கொண்டு போடுவான். அதே போல் மோவாப் தேசத்தை பிடித்தான் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், அம்மோனிய தேசத்தை பிடித்தான் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அங்கே உள்ள ஜனங்களை கொஞ்சம் பேரை மாத்திரம் அந்தந்த தேசங்களிலே வைத்துவிட்டு மீதி உள்ளவர்களை அந்த அசீரியா ராஜா பிடித்த இதர தேசங்களிலே சிதறடிக்க வைத்து விடுவான். இதைத்தான் நாம் பிற்காலங்களிலே சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலேயே வைத்து அவன் அடிமைப்படுத்தாமல் கொஞ்ச பேரை அங்கே வைத்து மீதி கொஞ்ச பேரை தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட, அதாவது யுத்தம் செய்து பிடித்து கொண்ட மற்ற தேசங்களின் அந்தந்த இடங்களிலே கொண்டு இந்த இஸ்ரவேலரை வைப்பான், அங்கே உள்ளவர்களை இங்கே வைப்பான். அப்படி மிக்ஸ் பண்ணி எல்லா தேசத்தில் உள்ளவர்களும் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தால் இந்த குறிப்பிட்ட ராஜாவுக்கு விரோதமாக எழும்ப மாட்டார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்தான். இப்பொழுது அதைத்தான் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அவர்களுடைய தேசத்திலும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த இஸ்ரவேலர் பல இடங்களிலே சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். எல்லா இடங்களிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொடுமையாய் மிகவும் கொடூரமாய் அவர்கள் நடத்தினார்கள். குறிப்பாய் இந்த அசீரியா ராஜாவின் நாட்களிலே. நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்த அந்த தேசத்திலும் இதர தேசங்களிலும் இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். 37, 38 நான் வாசிக்கிறேன். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள் என்று அந்த 9ஆம் அதிகாரம் முடிகிறது. எங்களுக்கு நீர் கொடுத்த தேசம், எங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்த தேசம். இவர்கள் கட்டாத வீடுகள், வெட்டாத துறவுகள், இன்னும் நடாத திராட்சை தோட்டங்கள், அவைகளின் பலனை எல்லாம் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததினாலே, விக்கிரக ஆராதனை செய்ததினாலே ஆண்டவர் இவர்களை அடிமையாய் ஒப்பு கொடுத்து இவர்களுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள், குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் சொல்லுகிறது போல் அந்த பேரீச்ச அதாவது பேரீச்ச பட்டணமாகிய எரிகோவையும் பிடித்து கொண்டு போய்விட்டதினாலே பேரீச்சம்பழங்கள் இல்லை, அந்நியர்கள் சாப்பிடுகிறார்கள், இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். கட்டாத வீடுகள், பிரயாசப்படுவோம், கொஞ்சம்தான் பிரயாசப்படுவோம், ஆனால் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை அதிகமாய் தருவார். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே அந்நியர்கள் வசமாய் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள், அடிமைகளாய் விற்கப்படுகிறார்கள். தங்கள் நாட்டிலே உள்ள ஆசீர்வாதங்களை தாங்கள் அனுபவிக்க முடியாமல்
அந்நியர் அனுபவிக்க இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியங்கள் இங்கே ஏன் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சம்பவத்தை நான் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே ஆரம்ப சில வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு அங்கே கெனேசரேத்து கடல் அருகே போகிறார். அங்கே 2 படவுகள் நிற்கிறது. ஆண்டவர் அந்த படவுகளை பார்க்கிறார். மீன் பிடிக்கிற வலைகளை சிலர் அலசி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறார். அது ஒருவேளை அங்கே மீன் பிடிக்கிறவர்கள் மீன் பிடித்து விட்டு வந்திருக்கலாம், அல்லது போவதற்கு முன்பு அதை செய்திருக்கலாம். மீன்கள் ஒன்றும் அங்கே இருக்கிறதாக நாம் காணவில்லை இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே. அப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து ஒரு படவின் மேல் ஏறி அங்கே சொல்லுகிறார். சீமோன் படவிலே ஏறி ஆண்டவர் சொல்லுகிறார், இதை சற்றே இந்த கரையிலிருந்து கடலுக்குள்ளே கொஞ்சம் தள்ளு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொன்ன உடனே சீமோன் அந்த தன்னுடைய படகை இயேசு அதில் உட்கார்ந்திருக்க அந்த தண்ணீரிலே, கடல் தண்ணீரிலே அப்படி கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறான். அங்கே இருந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். பிரசங்க மேடையை போல அந்த படகை ஆக்கி அங்கே இருந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சீமோனை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ஆண்டவராக இயேசுவுக்கு நன்றாக தெரியும், வலைகளை அலசி கொண்டு இருக்கிறார்கள். பொதுவாக மீன் பிடித்து விட்டு கரைக்கு வந்து மீன்களை தனியாக வைத்து, மீன்கள் அல்லது அதில் தூசிகள் இருக்கக்கூடும், இவர்களுக்கு வேண்டாத சில காரியங்கள் இருக்கக்கூடும், அவைகளெல்லாம் அலசுவார்கள், அந்த மீன் வலைகளை அலசுவார்கள். ஆனால் இங்கே ஆரம்பத்தில் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மீன்கள் ஏதும் இல்லை. ஆகையினாலே இயேசு புரிந்து கொண்டார், இவர்கள் போய் மீன் பிடிக்க போய் ஒன்றுமில்லாத நிலைமையிலே வந்து வேதனையோடு இருக்கிறார்கள், பலன் ஒன்றுமில்லை. அன்றைக்கு அவர்கள் வேலை செய்த வேலைக்கு எந்த ஒரு கூலியும் அவர்களுக்கு இல்லை, வேதனையோடு இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டார். எனவே சொல்லுகிறார், நீங்கள் மீன் பிடிக்கும்படி இந்த ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாதாரணமான ஒரு வார்த்தை. இந்த சமயத்தில் சீமோன் பேதுரு ஆண்டவருடைய சீஷனாக இருக்கவில்லை. இந்த சூழ்நிலையை தொடர்ந்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது மீன் பிடித்து கொண்டு இருக்கிறாய், உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவரன் ஆக்குவேன் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். எனவே இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இந்த சீஷர்கள், அதிலும் குறிப்பாய் சீமோன் பேதுரு நன்றாக மீன் பிடிக்க தெரிந்தவன், எந்த இடத்திலே எந்த நேரத்திலே எந்த விதமான மீன்கள் கிடைக்கும், அது பகலிலா இரவிலா எந்த மீன்கள் கிடைக்கும் என்பதையெல்லாம் இவர்கள் நன்றாக அறிந்தவர்கள். ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு ஒன்றுக்குமே கிடைக்கவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். சீஷன் அல்ல, இதுவரைக்கும் இயேசுவுக்கு சீஷன் அல்ல சீமோன். என்ன சொல்லியிருக்கலாம், பெரியவரே, நாங்கள் இந்த இடத்திலே பிறந்து இந்த தொழிலையே எங்களுடைய தொழிலாக கொண்டவர்கள், எங்களுக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை, பிரயாசப்பட்டு விட்டோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சீஷனாக இல்லாத அந்த சீமோன் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இவர்களுக்கு நன்றாக தெரியும், ராமுழுதும் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், கிடைக்கவில்லை, எனவே கிடைக்காது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வலையை போடுகிறான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தேவைக்கு அதிகமாய் 2 படகுகள் அந்த பக்கத்தில் இருந்தது, 2 படகு அடுத்த படகையும் கூப்பிடுகிறார்கள். அவ்வளவு நிறைய மீன்கள் அங்கே இருந்தது. அந்த 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், திரளான மீன்களை அவர்கள் பிடித்தால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒருவேளை இயேசுவுக்கு கடலிலே மீன் பிடிக்கிற வேலை அல்ல, அவருக்கு அந்த அனுபவம் இராது. ஆனால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் அறிந்தவர். மீன் பிடிக்கிற தொழிலிலே
வல்லவர்களான சீமோன் பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த சீமோன் பேதுரு ஆண்டவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் சொல்லுகிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்னுடைய வலையை போடுகிறேன். இப்படிப்பட்ட காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்திருந்தார்களே ஆனால் சிறைப்பட்டு போக மாட்டார்கள், மற்ற ராஜாக்களுக்கு அடிமையாக இவர்கள் விற்கப்பட மாட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போனதினாலே இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள், கஷ்டம் அனுபவித்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே அவருடைய வார்த்தைகள் பொதுவாக ஒரு பிரசங்கம் என்று சொல்லும்போது, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்கள் சிறையிருப்பை திருப்புவார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்றெல்லாம் சொன்னால் ஜனங்களுக்கும் சந்தோஷம், கேட்டுக்கொண்டுகிறவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வேத வசனங்கள் எவைகளின் அடிப்படையிலே அவைகள் அற்புதம் செய்கிறது, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதை நாம் தியானித்து அதனுடைய அடிப்படை காரியங்களை அறிந்து கொண்டோமே ஆனால், உணர்ந்து கொண்டோமே ஆனால் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு முன் உள்ள நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வில்லாத ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அவைகளெல்லாம் அறியும் போது ஒரு ஆபிரகாமை அவர்கள் பார்க்கிறார்கள். பிள்ளைகள் இல்லை, வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் கீழ்ப்படுகிறான், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறான், அது அவர்களுக்கு தெரியும். அதே போல் அதை தொடர்ந்து அநேக சம்பவங்கள். ஒரு நோவாவை நாம் பார்க்கிறோம். மழை இல்லாத காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்களுடைய பாவம் என்னுடைய சமூகத்துக்கு எட்டிவிட்டது, ஆகையினாலே நான் ஜலப்பிரளயத்தினாலே ஒட்டுமொத்த தேசத்தையும் உலக நாடுகளையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அன்றைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாததினாலே எல்லாரும் பல கோடி ஜனங்கள் அன்றைக்கு இந்த ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். நோவாவும் அவனுடைய குடும்பம் 8 பேர் மாத்திரம் அங்கே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு யோனாவை பாருங்கள். ஆண்டவர் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ண சொல்லுகிறார். அவன் கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. அங்கே கடலிலே மீன் வயிற்றுக்கு அவன் இரையாகிறான். அதைத் தொடர்ந்து ஆண்டவர் கிருபை கூர்ந்ததினாலே, மன்னிக்கிற தேவனாக இருந்ததினாலே அங்கிருந்து அவனுக்கு இன்னொரு தருணத்தை கொடுத்து அவன் மீண்டும் வந்து அங்கே நினிவே பட்டணத்திற்கு அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறான். 40 நாட்களுக்குள்ளே இந்த பட்டணம் அழிந்து போகும், ஆகையினாலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லுகிறான். ஜனங்கள் திரும்புகிறார்கள். உபவாசம் இருந்து எல்லாரும் மனம் திரும்பி விட்டார்கள். இந்த காரியங்களெல்லாம் அவர்கள் அறிகிறார்கள். ஆயினும் அவர்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தது. ஒரு தாவீது ராஜா எவ்வளவோ பாவம் செய்கிறான், பாவம் செய்கிற சமயங்களிலெல்லாம் தண்டிக்கப்படுகிறான். ஆனால் பாவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் மன்னிப்பு கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பை வழங்குகிறார். ஆகையினால இவைகளெல்லாம் வாசித்த ஜனங்கள் அப்படி இருந்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாமல் இருந்ததனாலே பாருங்கள், ஒட்டுமொத்த யூத ஜனமும் 586 பிடிக்கப்பட்டு போயிட்டு பாபிலோன் ராஜாவினாலே, 722 கிமு அங்கே அசீரிய ராஜாவினாலே இங்கே இவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிற சுதந்திரம், கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தைகளை வாசித்து அதன்படி நாம் செய்வோமே ஆனால் மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு. இல்லாத பட்சத்திலே பிசாசானவன் நம்மை அடிமைப்படுத்தி விடுவான். உலகமும் உலகத்தின் காரியங்களும் சிற்றின்பங்களும் நம்மை அடிமைப்படுத்தி விடும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக யார் கடந்து போனாலும் இந்த நாளிலே நமக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு பேச வேண்டும் என்று என்னுடைய ஜெபம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே போகிறார், வியாகுலப்படுகிறார். தனக்கு ஏற்பட போகிற அந்த மரணத்தை குறித்து அவர் நினைத்து பார்க்கிறார். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரீரத்தில் இருக்கிற மனுஷனாகிய இயேசுவுக்கு அது மிகவும் கொடுமையான காரியம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு கஷ்டம்தான், ஆனாலும் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்யும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்று பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த ஆனாலும் நெவர்தலஸ் என்கிற அந்த வார்த்தையில் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போகிற சம்பவங்களும் உண்டு, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு வருகிற சம்பவங்களும் உண்டு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாம் விரும்பாத காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு தானியேல்
ஒரு அனனியா, மிஷாவேல், அசரியா, அவருடைய சூழ்நிலைகள் மிக கடுமையான சூழ்நிலைகள் தான். ஆனாலும் அவர்கள் உம்மை மறுதலிக்கவில்லை. அவர்களை நீர் உயர்த்தி வைத்தீர், அவர்களை தேசத்திலே அதிகாரிகள் ஆக்கினீர். அவர்கள் நிமித்தமாக அந்த தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள் ஆண்டவராகிய உம்மை கண்டு கொண்டார்கள். ஆகையினாலே எங்களுக்கு ஏற்படுகிற எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் அந்த சூழ்நிலைகளிலே உம்மை நாங்கள் விற்று போட மாட்டோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். உமக்கு நாங்கள் உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வோம் என்று இந்த நாளிலே சொல்லுவோம். ஒருவேளை தனிமையாக இருக்கலாம். தனிமையாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட உண்டு. குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். குறைவுகள் ஏற்பட்டாலும் குறைவை நிறைவாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட உண்டு. இந்த நாளிலே பலவீனப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்படலாம். எல்லாம் இழந்த நிலைமையிலே, பணம், பொருள் எல்லாம் இழந்து, ஆரோக்கியத்தையும் இழந்த ஒரு நிலைமையிலே காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சூழ்நிலைகளை நினைத்து பின்வாங்கி போய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல நீங்களும் செய்தால் வாழ்க்கையில் எந்த நாளிலும் முன்னேற முடியாது. வாழ்க்கையிலே உயர்வுகள் நம்மை தேடி வராது. ஆனால் இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு கூட ஆண்டவர் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்ற ஏக்கத்திலே, வேதனையிலே, வருத்தத்திலே நீங்கள் இருந்தால் இயேசு உங்களோடு கூட உண்டு. இந்த உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களுக்கு உள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் சாலோமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர். பெரிய தேவன் நமக்குள்ளே உண்டு. ஆகையினால இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களும் அவர்கள் கீழ்ப்படியாத காரியங்களும் ஏன் இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? நாம் அவர்களைப் போல கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கக்கூடாது. அவர்களைப் போல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முரண்படுகிறவர்களாய், கடின கழுத்துள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்தி கற்றுத்தருகிறார். எனவே பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், சிறிதோ பெரிதோ, எப்பேற்பட்ட பிரச்சனை, மனிதர்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கலாம். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமாக நிற்க வேண்டாம். பிரச்சனைகளை தீர்க்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட உண்டு. ஆகையினாலே கொஞ்சம் இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய வேதவசனங்களை வாசித்து அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய பாதையிலே நாம் தொடர்ந்து பிரயாணம் செய்வோம். ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரம். நம்முடைய தேசத்திலே நடக்கிறதான காரியங்களை உற்று கவனித்தால் ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். ஒருவேளை தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தது போல பாவம் செய்யக்கூடாது. உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாயிருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய செவிகள், நம்முடைய கண்கள், நம்முடைய மனது இருக்குமேயானால், திறந்து இருக்குமேயானால், அதன்படி நாம் செய்வோமேயானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போகக்கூடாது. கைவிடப்பட்டு போனால் இரத்த சாட்சியாய் மரிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். கிருபை எடுத்துக்கொள்ளப்படும். பரிசுத்தவான்கள், பரிசுத்த சந்ததியார், சபை எடுத்துக்கொள்ளப்படும். பரிசுத்த ஆவியானவரும் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார். இயேசு கிடையாது. ஆகையினாலே ஆண்டவருடைய வருகை வந்து சபையை எடுத்துக்கொண்ட பிறகு நான் இரத்த சாட்சியாக மரித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பேன் என்று சொல்லுவதற்கு யாராலும் முடியாது. ஒரு கொரோனாவுக்கு நிற்க நமக்கு பலன் இல்லை. தேசங்களெல்லாம் எவ்வளவோ பரிதாபமான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிப்போம். எழுதப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன பாவங்கள் செய்து அவர்கள் அடிமைகளாய் விற்கப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் பாத்திரமற்றவர்களாக இருந்தார்களோ அப்படி நாம் இராமல் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆசையாய் வாசிப்போம். இந்த நாட்கள், கடந்த நாளிலே ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அம்மா ஒவ்வொரு வருஷமும் எப்படியாவது ஒரு முறையாவது நீங்கள் சொல்லுகிறது போல் அந்த வேத புத்தகத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிப்பேன். ஆனாலும் முடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த முறை, இந்த 2 மாதங்கள் லாக்டவுன் பீரியடாக இருந்ததுனால அதிகமான நேரம் வேதாகமத்தை வாசிக்க முடிந்தது.
ஒரு முறை வாசித்து முடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஆகையினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் வளர வேண்டுமே ஆனால் இந்த வேத வசனம்தான் அடிப்படை. இந்த வேத வசனம் மிகவும் முக்கியம். இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்காமல் இருந்தால் அதில் எழுதப்பட்டதான சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆசையாய் நேரம் எடுத்து வாசியுங்கள். ஒரு நாளிலே எவ்வளவு நேரம் நாம் நமக்காக செலவிடுகிறோம்? சமையல் செய்வதற்கு எவ்வளவு நேரம்? வீட்டு காரியங்களை பராமரிப்பதற்கு எவ்வளவு நேரம்? கணவனை பிள்ளைகளை பராமரிப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? சில மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனங்கள் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. வேத வசனங்களுக்கு செவி கொடுக்கும்போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்திலே வந்து சேரும். ஆகையினாலே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை எங்களுக்கென்று எழுதி தந்திருக்கிறீர். மகத்துவங்களை எழுதி தந்திருக்கிறீர். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வசனங்களை நீர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறீர். இவைகள் ஜீவ வார்த்தைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் நடந்தபோது அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. ஆகையினாலே அப்படிப்பட்ட அனுபவம் எங்களில் ஒருவருக்கும் இராதபடி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து அதன்படி நடக்க, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கடைசி நாளிலே எங்களை நியாயந்திருக்கிற வேத வாக்கியங்கள் இவைகள் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வேத வசனங்களின்படியே நடக்க கிருபை தருவீராக. வசனங்களை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலைகளின் வழியாக கடந்து போனாலும், பசியோ பட்டினியோ நிர்வாணமோ பிரச்சனைகளோ பாடுகளோ எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் என் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பாவத்தை மன்னியும், எங்கள் மீது கிருபையாயிரும் என்று உம்மை நோக்கி ஜெபிக்கும்போது எங்கள் தெய்வமே உம்முடைய ஜனங்கள் மீது கிருபையாயிருப்பீராக. உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே உம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. திரள் கூட்டமான ஜனங்கள் இந்த கடைசி நாட்களிலே உம்முடையவர்களாய் மாறும்படி என் ஆண்டவர் உதவி செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.